Experience life at its best. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. நீர் ஆதாரங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ வழி பண்ண முடியுமோ நீர் போக்கு வழிக்கு மேக்சிமம் செஞ்சாச்சு. இதுக்கு மேலே அதிகமான ஜனத்தொகை உள்ள இடத்துல, அதுவும் பள்ளமான பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மழைக்காலங்கள் இனிமேல் நிரந்தர பிரச்சனை தான். பள்ளிக்கரணை இருக்கு, ஒரு 2000 வீடுகளை அப்புறப்படுத்திட்டா அந்த கால்வாய்கள் பழைய மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கால்வாய்கள் மாதிரியே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஆனால் இன்னைக்கு யாரை நீங்கள் அகற்றுங்க? காலம் வரும், மக்களை கம்பல்சரியாக எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் பெரிய காப்பாற்றுக்கிறது உங்களுக்கு சிறிய தியாகம் பண்ண வேண்டிய எதிர்காலம் கண்டிப்பாக வரும். தாய் மண்ணை வெளியே எடுக்க வேண்டும். இப்போ எல்லாம் காங்கிரீட்டாக போட்டு வச்சுருக்கோம். பெரிய காங்கிரீட் ஏரியாவில் நீர் உறிஞ்சிகள் இருக்குது, அக்குஃபேர்னு பேர். அது நீர் ஊற்றுக்கண்பாங்க. நீர் அதிகமாக இருந்தால் வெளியில் நீரை கொடுக்கும். நீர் பஞ்சமாகும்போது பூமி மேலே மலையில் வர்றது உறிஞ்சிக்கும். அது நம்ம சென்னை கீழே கடற்கரையில் அதிகமான அக்குஃபேர் இருக்குது. இப்போ அக்குஃபேர் மேப் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும், ஃப்ளாட்ஸாக இருந்தாலும், இல்லை அலுவலகங்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தாய் மண்ணை உங்களுக்கு அங்கங்கே ஒரு 10 அடிக்கு ஓப்பன் பண்ணுறது என்ன தப்பு? இப்போ மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா ட்ரைனேஜுங்கிறது 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக போய் கீழே கொண்டு போய் கலக்க வேண்டிய இடத்துல கலந்துடும். இப்படி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு, ஒய் ஷேப்பு, டபிள்யூ ஷேப்பு, இப்படிலாம் உங்களுக்கு நகர்ப்புறங்கள் இருக்குது. இப்போ அவங்கள இந்த கனெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பாருங்கள் அந்த வாய்க்கால். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சீரான கட்டமைப்பு கிடையாது. மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. ஒரு நகரம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்ட நகரமாகவே இல்லை. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் மழை பெஞ்சாலே இங்கே தண்ணீர் தேங்குற சூழல் நம்ம பார்க்குறோம். இனி வரும் காலங்களில் ஏதாவது மாறுதலுக்கு உட்படுத்த முடியுமா? கட்டமைப்பை உருவாக்க முடியுமா? இல்லை வாய்ப்பே இல்லையா? உங்களுக்கு இது ஒரு காலம் சின்ன சின்ன வெள்ளையர்கள் காலத்தில் சின்ன ஒரு 1000 விளக்கு பகுதி வரையிலும் தான் உங்களுக்கு சென்னை. அப்புறம் வெள்ளையர்கள் காலத்திலிருந்து அப்புறம் அவங்க நிறையா நிறைய உங்களுக்கு தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வட சென்னை பகுதியில் தொழிற்சாலைகள்லாம் நிறையா ஸ்பின்னிங் மில்லு, பேட்டரி, அதெல்லாம் இந்த மெஷின் மற்ற உபகரணங்கள்லாம் அதெல்லாம் வந்தவுடனே பாப்புலேஷன் மைக்ரேஷன் வட சென்னையில் தான் ஒரு காலம் சென்னைன்னு இருந்தது. அப்புறம் இந்த தென் சென்னையில் எலைட் பீப்புளெலாம் இருந்தாங்க, பெரிய மேதாதிபதிகள்லாம் இருந்தாங்க. இப்போ அது 1000 விளக்கு வரல் இருந்தது. அப்புறம் நகர்ப்புறம் வளர 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 ஒவ்வொரு கிராமமாக தேனாம்பேட்டை சேர்ந்துச்சு, சைதாப்பேட்டை சேர்ந்துச்சு, குரம்பேட்டை சேர்ந்துச்சு, பல்லாவரம் சேர்ந்துச்சு. எல்லாம் அந்த காலத்தில் ஊராட்சி தான். அந்த காலத்தில் ஊராட்சிக்கு உண்டான சாக்கடைகளை தான் வகுத்துருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் சென்னை பெருநகர் வளர்ச்சி, அபரிகரமான வளர்ச்சி. அது 2000க்கு பிற்பாடு உங்களுக்கு பெரிய வளர்ச்சி சென்னை. அதனால் உலக நாடுகள்லேயே வளர்ச்சி அதிகமாக உள்ள நாடுகளில் சென்னையும் ஒன்று, நகரத்துலேயும். இப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, திட்டமிடுதல்ங்கிறது இருக்குது பாருங்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டிருந்தாங்கன்னா இந்த பாதிப்புலாம் வராது. இன்றைய தேதிக்கு தான் இப்போ மக்கள் பெருக்கத்துக்கும் இதுக்கும் உள்ளதுக்கும் நவீன யுக்திகளும் இப்போ தான் நம்மகிட்ட இருக்குது. அதனால் இப்போ நம்ம இப்போ நீர் ஆதாரங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ வழி பண்ண முடியுமோ நீர் போக்கு வழிக்கு மேக்சிமம் செஞ்சாச்சு. இதுக்கு மேலே ஜனத்தொகை உள்ள இடத்துல, அதுவும் பள்ளமான பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மழைக்காலங்கள் இனிமேல் நிரந்தர அதுக்கு ஒரு பிரச்சனை தான். இனி அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுங்கிறது சமாளிக்க முடியும். இல்லை நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரை வெக்கேட் பண்ண சொல்லுவீங்க? இப்போ பள்ளிக்கரணை இருக்குது, ஒரு 2000 வீடுகளை அப்புறப்படுத்திட்டா அந்த கால்வாய்கள் பழைய மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கால்வாய்கள் மாதிரியே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி யாரை நீங்கள் அகற்றுவீங்க? எதையுமே பண்ண முடியாது. அதனால் மக்கள் இது ஒரு மக்களாட்சி உள்ள இடம், மக்களை இதை எதிர்த்து எங்கேயும் இது பண்ண முடியாது. அது அரசியல் ரீதியாகவோ மற்றது அறிவியல் ரீதியாக இதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. அறிவியல் ரீதியாக கண்டிப்பான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் அது ஒரு சில தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. இல்லை இன்றைக்கும் தியாகம் செஞ்சு தான் அவனு. இப்போ நீங்கள் NH எடுக்கணும், நம்ம என்ன ஹைவேஸ் எடுக்கும்போது நம்ம எவ்வளோ உடைச்சோம், எவ்வளோ நகரங்கள்லாம் உடைச்சி கொண்டு போனோம். அன்றைக்கி மக்கள் தேவைங்கும்போது வந்துச்சுல, அதே மாதிரி வரும் காலம் வரும். மக்களை கம்பல்சரியாக எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் பாதிப்புகள்லேருந்து காப்பாற்றுக்கிறது உங்களுக்கு சிறிய தியாகம் பண்ண வேண்டிய எதிர்காலம் கண்டிப்பாக வரும். அரசாங்கம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளை பார்க்குறோம். நம்ம வேளச்சேரியில் தொடர்ச்சியாக நீர் தேங்குதுங்கிறத பார்க்குறோம். பள்ளிக்கரணை பகுதிகளெலாம் முழுமையாக மழை நீர் பெஞ்சால் தேங்கிடுது. இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸ் அரசாங்கம் தங்கள் வசப்படுத்தியிருக்கிறாங்க. கோர்ட்டில் வழக்கு போட்டு அங்கே ஒரு 4 குளங்களை வெட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான தற்காலிக தீர்வுகள்லாம் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கொஞ்சம் பாதிப்புகளை குறைக்குமா? இது அந்த சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள்லாம் இவ்வளோ பெரிய கிளைமேட் இந்த அதிகமான 20 சென்டிமீட்டர் மழைங்கும் போது தாங்காதுங்க. அது உங்களுக்கு நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் நம்ம அங்கேயே சரி பண்ணி சென்னைக்கு வெள்ளம் வராத அளவுக்கு வெள்ளத்துக்கு உண்டான வாய்க்கால்கள் தயார் பண்ணணும். இனிமேல் எதிர்கால மேம்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, புறநகர் பகுதியிலேயே வெள்ள வாய்க்கால்களை கட்டி வெள்ளத்தை நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வராத வெள்ளத்தை தடுத்துதல் முதல் கட்டம். இரண்டாவது, சென்னையில் உள்ள நீரை அப்புறப்படுத்தணும். இப்போ இருக்கிற சென்னை நீரை அப்படியே அப்புறப்படுத்த முடியாது. இதுக்கு இன்னொரு யுக்தி செய்ய வேண்டியிருக்குது. தாய் மண்ணை அங்கங்கே நம்ம
ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு, தாய் மண்ணை வெளியே எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாம் காங்கிரீட்டாக போட்டு வச்சுருக்கோம். சில நிறைய இடங்களில் பெரிய காங்கிரீட் ஏரியாவில் வந்து நீர் உறிஞ்சிகள் இருக்குது, அக்குஃபேர்னு பேர். அது நீர் ஊற்றுக்கண்பாங்க. நீர் அதிகமாக இருந்தால் வெளியில் நீரை கொடுக்கும், நீர் பஞ்சமாகும்போது பூமி மேலே மலையில் வர்றது உறிஞ்சிக்கும். அதனுடைய வேலையே அதான், அது அக்குஃபேர்னு பெறுது. அது நம்ம சென்னை நம்ம கீழே கடற்கரையில் அதிகமான அக்குஃபேர் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டால் சென்னையில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான அக்குஃபேர் 100 கண்கள்லாம் நம்ம அப்படியே காங்கிரீட் போட்டு மூடிட்டோம். இப்போ அக்குஃபேர் மேப் இருக்குது, அது வெளியில் கொண்டு வந்து எந்தெந்த இடத்துல அக்குஃபேர் நமக்கு வேணுமோ அந்த இடத்துல, அது எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் இல்லை அலுவலகங்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தாய் மண்ணை உங்களுக்கு அங்கங்கே வந்து ஒரு 10 அடிக்கு ஓப்பன் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? தாய் மண்ணை இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியல, மண்ணே படக்கூடாதுங்கிறாங்க சென்னையில். அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இயற்கையோடு வாழ கற்றுக்கணும், இயற்கையோடு வாழ மக்கள் தெரிஞ்சுக்கணும், மண்ணை பொண்ணாக நினைக்கணும். அது எல்லாம் காங்கிரீட்டை பொண்ணாக நினைக்கிறவர்கள் இந்த ஆபத்து தான். நீங்கள் இந்த விஷயத்த சொன்னதால் இதை கேட்குறேன். பள்ளிக்கரணை வந்து சதுப்பு நிலம், நிறைய தண்ணீரை உறிஞ்சறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கடந்த காலங்களில் சென்னையில் இருந்திருக்கு. இப்போ அங்கே குப்பை கிடங்காக மாறிடுச்சு. இப்போ அந்த குப்பை கிடங்கை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் காணலாமா அந்த பகுதிகளில்? இல்லைங்க, குப்பை பகுதி வந்து ஒரு 2% தான் மொத்தத்தில். அங்கே இருக்கிற குப்பைகள் வந்துங்க, ஆக்கிரமிப்புகள் வந்து உங்களுக்கு சிறுசேரியிலிருந்தே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் பகுதி உள்ள அளவு வந்து சதுப்பு நில காடுகளாக இருந்தது. அதுக்கு பேர் வாங்கல்னு பேர். அவ்வளவும் தண்ணியை வாங்கிடும். அந்த வாங்கல், வாய்க்கால், வரத்து, வாங்கல்ங்கிறதுலாம் இன்றைக்கி இல்லை. உங்களுக்கு வரத்துங்கிறது நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து வர்றது, அப்புறம் வாய்க்காலில் அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறது இவங்களை. அதெல்லாம் வந்து நமக்கு நிறையா இருந்ததுங்க. அது பின்னாளில் நகர்ப்புறம், அபரிகரமான நகர்ப்புறத்தால் நம்ம கட்டுப்பாடை தாண்டி போயிடுச்சு. இனிமேலுக்கு வந்து யுக்திகள் எவ்வளவு செய்தாலும் அரசு இதுக்கு மேலே இருக்கிற இடத்துல தான் யுக்தி செய்ய முடியும். இருக்கிற இடத்துல அரசாங்கம் யுக்தியை செஞ்சுட்டாங்க. கட் அண்ட் கவர் மெத்தட்னு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஓப்பன் பண்ணி வடிகாலெல்லாம் கொடுத்து க்ளோஸ் பண்ணி மேலே உங்களுக்கு தெரியவே தெரியாது. மேலே அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இது போட்டிருக்கும். அது வழியாக அங்கங்கே தண்ணியை உறிஞ்சிக்கும். பெரிய பெரிய குழாய்களும் சைடில் இருக்குது, அதில் உறிஞ்சிக்கும். இதுக்கு மேல் வடிகால் நிவாரண பணியை செய்ய முடியாது. அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு எந்த விதமான இது வாய்ப்பே இல்லை. அடர்த்தியான ஜனங்கள், அது இதுக்கு அடர்த்தியான மழை வந்து அப்படி கொட்டும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த இடத்துல ஒரு வாளி தண்ணியை ஊற்றினோம்னா அது தாங்கிக்கும் அந்த இடம். இது ஒரு டேங்க் லாரியை கொட்டுது, அப்போ என்ன செய்வீங்க? இன்னொரு கேள்வி சார், நீங்கள் அதை பற்றி பேசுனதால கேட்குறேன். ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநகராட்சியில். முறையாக டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணி அது கட்டப்படுதா? கரெக்டாக சீராக கட்டப்படுதா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய அந்த அரசு அதிகாரிகள் என்ன செய்வாங்க, திணறதாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா ட்ரைனேஜுங்கிறது 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக போய் கீழே கொண்டு போய் கலக்க வேண்டிய இடத்துல கலந்துடும். நீங்கள் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2000க்கு முன்னாடி கட்டினவங்களாம் இப்படி ஒரு நகர், இப்படி ஒரு நகர், இப்படி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு, ஒய் ஷேப்பு, டபிள்யூ ஷேப்பு, இப்படிலாம் உங்களுக்கு நகர்ப்புறங்கள் இருக்குது. இப்போ அவங்கள இந்த கனெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பாருங்கள் அந்த வாய்க்காலை. நேரடியாக இருந்ததுன்னா வாய்க்கால் உடனே துரிதமாக போயிடும். இங்கேருந்து வடது பக்கம், இடது பக்கம், அப்புறம் வடது பக்கம் இப்படி போயிடணும். இப்படி அப்படியே கோணி வந்து வடிகால்கள் வருது பாருங்கள். இதை வந்து இதை பராமரிக்கிறதுக்கே அதிகாரிகளை கடவுள்னு கும்பிடணும் என்னைய பொறுத்தணும். அரசாங்கத்தில் விடுங்க, அதிகாரிகள் கீழ்நிலையில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க இவ்வளவும் இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி அது பொத்துக்கிட்டு வந்தால் அதுக்கு ஆளை விட்டு குத்தி விட்டுக்கிட்டு உங்களுக்கு இது ஒரு பெரிய கடினமான வடிகால் ப்ராசஸ். வடிகாலை பொறுத்தளவு கடினமான வேலை அது. அது உண்மையாலுமே இந்த யுக்திக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. இன்னொரு கேள்வி சார், என்னன்னாக்கா இப்போ நல்ல மழை பெய்யுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் நல்லா மழை பெஞ்சு நம்ம நிறைய தண்ணீர் வந்து தேங்குறத பார்க்குறோம். ஒரு 4 மாத இடைவெளிக்கு அப்புறம் கோடை காலம் வரும்பொழுது நீர் இல்லாத சூழலையும் பார்க்குறோம். சேமிப்புக்கான கூறுகளை வந்து எங்கே மிஸ் பண்ணுறோன்னு பார்க்குறீங்க? ரொம்ப இந்த இடத்துலாம் தவற வர்றோம். ஒன்று, நீர்நிலைகளை நம்ம நிறைய மூடிட்டோம். நிலத்தடி நீரை வந்து அதிகரிப்பதற்கான சூழல் எங்கே மிஸ் பண்ணிட்டோம்? நிலத்தடி நீர் வந்துங்க 1970க்கு பிற்பாடு வந்து நவீன வேளாண்மை வருது. நவீன மேலாண்மை யுக்திகள் வந்து இந்த குட்டை பயிர்கள்லாம் வருது, நவீன ரசாயன உரங்கள் வருது, நவீன மோட்டார் வசதி வந்து நிலத்தடி நீரை உறிஞ்சிற பக்குவம் வந்த பிற்பாடுங்க நம்ம அந்த இயற்கை சார்ந்த பண்புகளை வந்து நம்ம விவசாயிகளே மறந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிணற்று பாசனம், மேலே நிலத்தடி நீர் இருக்கும். ஊருக்கு தூர்வாரி ஏரிகள் இருந்து ரொப்பி மழையும் அதே கால அளவில் பெய்யும். அப்படி பெஞ்ச உடனே அந்த மழை காலங்களில் அந்த கேணியெலாம் ரொம்பிடும். அப்படின்னா நிலத்தடி ரீசார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்த வருஷம் இதே மாதிரி இருக்கும். அப்புறம் மழை காலம் வரும், அந்த கேணியெல்லாம் ரொம்பிடும். அந்த எண்ணத்துலேயே நம்ம இருந்தோம். இப்போ நீங்கள் எந்த கேணியும் ரொம்புறதில்லை. அது இப்போ கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா 1000 மீட்டருக்கு கீழே வரலும் தண்ணி போச்சு. இனிமேல் வந்து அவங்களாம் நம்ம நிலத்தடி நீரை நீங்கள் சரி பண்ணவே முடியாத டேமேஜுக்கு எண்டுக்கு போயிட்டோம். இனிமேலாம் அதுக்கு ஒரு பெரிய இருக்குன்னா அரசாங்கம் பெரிய யுக்தி எடுக்கணும். நீர் மேலாண்மையில் இன்னும் பயங்கர யுக்திகளை செய்ய வேண்டியிருக்கோம்.
அது ரொம்ப கடினமான சிக்கலான ஒரு ஒரு அறிவியலுங்க. எப்படி நீர் மேலாண்மை பண்ணுறது? அன்றைக்கி பாண்டியர்களோ சோழர்களோ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பெரிய கண்மாய்கள் ஏரின்னு கட்டி கடலுக்கு தண்ணியை விடாமல் அடிச்சிட்டாங்க. ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானம் மாதிரி உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஏரியில் வைகை ஆற்றை அப்படியே பிடிச்சி எங்கேயுமே தண்ணி போகாமல் கடைசி வரலும் கம்மாயில் மறிச்சிருவாங்க. கடைசியில் வந்து வைகைக்கு போகிற கடைசியாக போகிற வைகை ஆற்றையும் மறிச்சிட்றாங்க. பெரிய ப்ராஜெக்ட், அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாது. வைகை ஆறே கிடையாது ராமநாதபுரம் ஜில்லாவுக்கு பிற்பாடு. ராமநாதபுரம் டவுனுக்கு பிற்பாடு வைகை ஆறே இல்லை. அது பெரிய கம்மாயாக மறிச்சிட்றாங்க. ஆக நீங்கள் இப்படி விரல் மாதிரி இப்படி போகிற எல்லா நதிகளையும் கம்ப்ளீட்டாக கம்மாய் ஆக்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கான கம்மாய்கள் இன்றைக்கும் ராமநாதபுரம் ஜில்லா உயிர் வாழுதுன்னா கம்மாய்களால் தான். அது மாதிரி எதிர்காலத்தில் நமக்கு அன்னைக்குள்ள ஜனத்தொகைக்கே மன்னர்கள் அவ்வளவு கட்டியிருக்காங்க. அப்போ இவ்வளவு ஜனத்தொகைக்கு நம்ம எவ்வளோ கட்டணும்? அதனால் இங்கே நீராதாரம், எதிர்காலத்தில் நீராதாரம் இல்லாமல் தமிழகம் அழியும். இதுக்கு எல்லாமே வந்து மூல காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து உலக வெப்பமயமாதல். அந்த உலக வெப்பமயமாதலுக்கு வந்து மேன் இன்டியூஸ்டு திங்ஸ், அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் மட்டும் தான் காரணமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குது? எந்த தவறுமே இல்லை. மனிதர்களால் உண்டு பண்ண பாவம் தான். அதுலேயும் வந்து ஒரு 5 நாடுகள் தான். அப்புறம் ஒரு 11 நாடுகள் கொஞ்சம் மிதமாக எரிசக்தி உமிழுது. 5 நாடுகள் தான் அதிகமாக உமிழுது. கார்பன் எமிஷன் தான் முக்கியமான கார்பன் எமிஷன் தான் முக்கியங்க. அது வந்து இதில் வேற ஒன்று, இது வந்து அறிவியல் ரீதியாக நிரூபணமானது தானே. அதனால் கார்பன் உமிழ்வு, இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய கெட்ட குணமே வந்து அது ஹீட்டை மேலே விடாது, வானமண்டலத்திலேருந்து வெளிமண்டலத்துக்கு விடாது. அப்போ வந்து என்ன பண்ணுங்க, அது அதிகமான கார்பன் டை ஆக்சைடு நம்ம மேலே உமிழ பாதி ஹீட்டை இங்கேயே வச்சுக்கிட்டு கிடக்கும். அப்போ பூமிக்கிட்டேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது பூமி அந்த வெப்பத்தை வந்து கடத்த முடியாது பூமியால் இயற்கையாக இருக்கிற காலங்களில் பூமியில் மண் வந்து கடத்தி 5-6 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு கூலிங், இயற்கையாகவே குளிர்ச்சி உண்டாயிரும். இப்போ வந்து மண் எவ்வளோ கடத்தினாலும் அந்த வெப்பம் வந்து வானமண்டலத்தை விட்டு போக மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சிஸ்டம் தான் அதை பெருசாக பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். தனி மனிதர்களாக நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களோ நானோ நம்ம வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன முயற்சி எடுக்கலாம் இல்லையா? அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நேர்மையான முறையில் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஃப்ளாட்ஸ்காரங்களும், ஒவ்வொரு ஹவுஸ் ஓனரும் அங்கங்கே வந்து ஒரு 2-3 குழிகள் பிட்ஸ், அங்கங்கே பிட்ஸை நீங்கள் போட்டு மழை நீர் குழிகள் உள்ளே போட்டு தாய்மண்ணை திறந்து வச்சுருக்கணும். தாய்மண் திறந்துருக்கணுமே. காங்கிரீட்டை மூடி வைக்காதீங்க, போட்டு காங்கிரீட்டை போட்டு மூடி அவங்க காலில் மணல் இருக்கக்கூடாது சார். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடிக்ஷன் நமக்கு. இதெல்லாம் வந்து இந்த இவனும் சாராயம் குடிக்கிறோன்னு ஒன்று தான். மண்ணே படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. மண் படணும் காலில், அது ரொம்ப நல்லது கூட. இயற்கை வைத்தியத்தில் மண் படுறது நல்லது. நிறைய பயனுள்ள தகவலை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Experience life at its best. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.